பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நயவஞ்சகர்களுடைய இதயத்திலே வியாதி இருக்கிறது. அல்லாஹ்வும் அந்த வியாதியை அதிகமாக்கி விடுவான். அல்லாஹ்வும் அந்த வியாதியை அதிகமாக்கி விட்டான். அவர்கள் பொய் உரைத்த காரணத்தினால் அவர்களுக்கு நோயினை தரும் வேதனையும் உண்டு. வலஹும் அதாபுன் அலீமும் பிமா கானூ யக்ஸிபூன். இந்த ஆயத்தை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் சில விளக்கங்கள். சில முஹக்கிகீன்கள் கூறுகிறார்கள், நயவஞ்சகர்களை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே கொல்லாமல் இருந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வினுடைய ரசூல் இருக்கின்ற போது நயவஞ்சகர்களினுடைய சேட்டைகள் எல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்பைக்கு அப்போ அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து வஹி வந்து கொண்டே இருந்தது. ஸோ அதனால் அந்த நயவஞ்சகர்களினுடைய தீங்குகளிலே இருந்து எப்பயுமே காப்பாற்றப்படுவார்கள். அதனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் அந்த நயவஞ்சகர்களை கொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. அவங்க ஏதாவது சூழ்ச்சி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நயவஞ்சகர்கள் உடனே அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு வஹீயின் மூலமாக அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்தி விடுவான். அதனால் அவங்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் ஃபெயிலியர். அதனால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நௌசுபில்லாஹ் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒருவேளை முனாஃபிக்குகள் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் வாழுவார்களே ஆனால் அவர்களுடைய சட்டம் என்ன? முஸ்லிம்களுக்கு அவர்கள் முனாஃபிக்குகள் தான் என்று தெளிவாக தெரிந்து விட்டது அப்படின்னு சொன்னால் கொன்றுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி சில முஹக்கிகீன்கள் கூறுகிறார்கள். அவங்களால ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது. விரோதியை கூட நம்பிடலாம், ஆனால் துரோகிகளை நம்ப முடியாது. அவன் எப்போ என்ன துரோகம் பண்ணுவானே தெரியாது. அதனால் முஹக்கிகீன்களுடைய கருத்து இது, அவர்களை கொன்றுவிட வேண்டும் அப்படி சொல்கிறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய ஃபத்வா என்ன அப்படின்னு சொன்னால், நயவஞ்சகத்தனம் அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்வினுடைய காலத்திலே இருந்ததற்கு பெயர்தான் நயவஞ்சகத்தனம். ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே இருப்பது மார்க்கமற்ற தனம், மதம் மாறுகின்ற சிந்தீசியத்துடைய தனம் அப்படின்னு சொல்லி இமாம் மாலிக் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த மதம் மாறி போகிறாங்களே நிறைய நடக்குதா இல்லையா? காதல் பண்ணி மதம் மாறி போகிறாங்க, இல்லை சாதாரணமாகவே மதம் மாறி போகக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறாங்க. இந்த ஜிந்தீக் மதம் மாறக்கூடியவர்கள் இவர்கள் சம்பந்தமாக உலமாக்களினுடைய நிறைய கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றது. எப்போ அந்த மதம் மாறக்கூடியவன் தன்னுடைய குஃப்ருத்தனத்தை வெளிப்படையாக சொல்லுவானோ அவனை கொல்லுவதற்கு முன்னால் அவனிடத்தில் தௌபா செய்ய சொல்லி சொல்லப்படுமா சொல்லப்படாதா? இது ஒரு கருத்து வேற்றுமை உலமாக்களுக்கு மத்தியில். அதே மாதிரி அந்த மதம் மாறக்கூடியவன் இருக்கிறானே, அவன் தான் மதம் மாறியது மட்டுமல்லாமல் அடுத்தவர்களையும் மதம் மாற சொல்லி அவன் அறிவுரைகள் சொல்லுகிறான். அப்படின்னா அவனை என்ன செய்கிறது? ஒருவன் மதம் மாறினான், ஆனால் அடுத்தவர்களை அவன் மதம் மாற சொல்லல, அவனை என்ன செய்கிறது? இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் வித்தியாசம் இருக்கின்றதா இல்லையா? இதிலேயும் உலமாக்களினுடைய கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றது. இந்த மதம் மாறக்கூடிய இந்த விஷயத்தில் நிறைய கருத்து வேற்றுமைகள் உலமாக்களுடைய கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது. ஒருவன் பலமுறை மதம் மாறினான், அப்போ சட்டம் என்ன? அல்லது ஒரு வாட்டி மதம் மாறினான், அப்போ சட்டம் என்ன? இதிலேயும் கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான், பிறகு இஸ்லாத்தை விட்டு சென்றான், பிறகு மறுபடியும் இஸ்லாத்துக்குள்ளே வந்தான். அப்படி அவன் இஸ்லாத்துக்குள்ளே வருவது தன் புறத்திலே இருந்தால் என்ன,
இல்லை மக்களுடைய கட்டாயத்தினாலே அவன் வந்தால் அப்போ அவனுடைய சட்டம் என்ன? இது மாதிரி எத்தனையோ மசாயில், ஏகப்பட்ட மசாயில். இந்த மசாயில்களில் உலமாக்களினுடைய இஹ்திலாஃபாத்துகள், உலமாக்களுடைய கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றது. அதெல்லாம் சட்ட புத்தகங்களிலே சொல்லப்படும். ஃபிக்ஹுடைய கிதாபுகளில் உலமாக்கள் படித்திருப்பார்கள். ஆனால் இது தஃசீருடைய கிதாப் அப்படிங்கிறதுனால இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லக்கூடிய இடம் இந்த இடம் இல்லை. உங்களுக்கு சும்மா ரஃபாக நான் இந்த விஷயங்களை சொல்கிறேன். 14 பேர் நயவஞ்சகர்கள் அப்படிங்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதியாக தெரியும். அவங்க நயவஞ்சகர்கள் தான், முனாஃபிக்குகள் தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அவர்களுடைய கொள்கை சரியில்லை என்பது தெரியும். தபூக்குடைய யுத்தத்திலே அந்த 14 பேர் கொண்ட குழு அவங்க மசூரா பண்ணாங்க, ஆலோசனை நடத்தினார்கள், மீட்டிங் போட்டாங்க. நயவஞ்சகர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி துரோகம் செய்வது, எந்த மாதிரியெல்லாம் துரோகம் செய்வது. ஹக்கிலே ஒரு கூட்டம் இருக்கிறது அப்படின்னா பாத்திலே ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். அது மாதிரி தான் இவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி துரோகம் செய்வது என்று ஆலோசனை நடத்தினார்கள். நவுசு பில்லாஹி மின் ஸாலிக், நபி அவர்களை கொல்லுவதற்கும் சூழ்ச்சிகள் செய்தார்கள். இரவு நேரத்திலே நபி அவர்கள் ஒட்டகையிலே உட்கார்ந்து மலை குன்றுகளிலே செல்லுகின்ற போது அந்த ஒட்டகத்தை மிரள வைத்து அந்த ஒட்டகத்தை வேகமாக ஓட வைத்து நபியை கீழே தள்ளிவிடலாம் அப்படிங்கிற சூழ்ச்சிகளும் முதல் கொண்டு அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபிக்கு முன்னாலேயே அந்த செய்தியை அல்லாஹ் தெரியப்படுத்தினான். நாயகமே, இந்த சைத்தான் பிடிச்ச பயலுவோ இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க, பார்த்து இருந்துக்கோங்க அப்படி சொல்லி அல்லாஹ் தஆலா வஹியின் மூலமாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்தினான். ஸோ அதனால் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் என்ன திட்டம் போட்டாலும் சரி, அது எல்லாம் பெனிகாபு கல்வியா, அல்லாஹ் தஆலா அது எல்லாத்தையுமே திரையை அவுத்து விட்டான். ஒன்றும் அவங்க பேச முடியாது. அவங்க நினைக்கிறாங்க ரகசியமாக நம்ம பேசணும் அப்படின்னு. அல்லாஹ் கிட்ட யாரும் இந்த எதங்க மறைக்க முடியும்? ஒன்றும் மறைக்க முடியாது. உள்ளத்திலே ஓடும் ஊசலாட்டத்தையும் அறிந்தவன் அல்லாஹ். இன்னல்லாஹ அலீமும் பிதாத்தி ஸுதூர், உள்ளத்திலே ஓடும் ஓட்டத்தையும் அறிந்தவன் அல்லாஹ். ஸோ அதனால் முனாஃபிக்குகளுடைய அந்த திட்டமெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலேயே தெரிஞ்சிடும். அவங்க திட்டம் போடுவாங்க, திட்டத்தை செய்கிறதுக்கு முன்னால், செயல்படுத்துறதுக்கு முன்னாலேயே ரசூலுல்லாஹ்வுக்கு வஹியின் மூலமாக தெரியப்படுத்தப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அவங்களுடைய இந்த சூழ்ச்சியை நபி அவர்கள் சொல்ல செஞ்சாங்க. இந்த மாதிரி இவங்க திட்டம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த மோசடிக்காரர்கள், அந்த துரோகிகளினுடைய பெயர் முதல் கொண்டு நபி அவர்கள் தெரியப்படுத்தினார்கள். இந்த திட்டத்தை போட்டவனுங்க இவனுங்க 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 அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் முதல் கொண்டு கூறினார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கொலை செய்ய சொல்லி நபி அவர்கள் கட்டளை பிறப்பிக்கவில்லை. ஏன்னா அவங்க 1000 திட்டம் போட்டாலும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒன்றும் பப்பு வேவாது. அல்லாஹ் வஹியின் மூலமாக அல்லாஹ் தெரியப்படுத்தி விடுவான். இந்த 14 பேர் மட்டுமல்ல, இந்த 14 பேரை தவிர இன்னும் சில முனாஃபிக்குகளுடைய பெயர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்துதான் இருந்தது. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள கொல்லவில்லை, நபி அவர்கள் விட்டாங்க. அதனால தான் உலமாக்கள் சொல்கிறாங்க, முஹத்திகீன்கள் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் தேவைப்படலை. ஏன்னா அப்போ ஃப்ரெஷ்ஷாக வஹி இறங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் உடனுக்குடனே செய்திகள் வந்துச்சு. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் வஹியுடைய செய்திகள் இல்லை. அதனால் முனாஃபிக்குகளை விடக்கூடாது. முனாஃபிக்கு தான் கன்ஃபார்ம் ஆகிருக்குன்னா ஆளை போட்டு தள்ளிடு அப்படி சொல்லி முஹத்திகீன்கள் கூறுகிறார்கள். இன்னும் சில விளக்கங்கள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் பிறகு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது
لا إله إلا أنت نستغفرك